ஹாய் நண்பா. ஸோ ரெட்மி வந்து அடுத்து அவங்க சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 6ஆம் தேதி லான்ச் ஆகிடுச்சு. 12ஆம் தேதி வந்து சேல்ஸுக்கு வருது ரெட்மி நோட் 17 சீரியஸ் 5G. ஸோ ரீசெண்டாக வந்து எல்லாமே ரெட்மி ஃப்ளாப் தான். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளே ஒன்றும் கிடையாது. ஸோ இவன் கொடுக்குற அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதர் பிராண்ட் OnePlus ரியல்மி P சீரிஸ் எல்லாமே வேல்யூவாக கொடுப்பான். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஏன்னா ஒரு ஃபோன் 7 வருஷம் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே வேல்யூவாக தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பயங்கர ஃப்ளாப் சீரிஸ் தான். இப்போ இதுவும் லான்ச் ஆகுது, இதுவும் ஃப்ளாப் தான். 8000 mAh பேட்டரி இதை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் இது தாண்டி 27,000 பட்ஜெட்டில் வந்து ஒரு Snapdragon 4th Gen 4 இருக்கிறது உங்களுக்கே ஒர்த்தா இல்லையா? தெரியாதவன் போனால் ஏமாந்து எடுத்துருவான். ப்ரொமோட் பண்ணி இந்த 20 200 நெக் பேண்டும் 100 டெம்பர் கிளாஸ் ஒட்டி வாங்க வச்சுருவாங்க. ஆமாம், எல்லாமே தெரிஞ்சவன்ட்டு நீ எல்லாமே போவீங்க. ஆனால் சத்தியமாக ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு இங்கே எல்லாருமே தெரியாது. அதை ஒத்துக்கோ. என்றைக்கு நீ ஒத்துக்கிறீ அன்றைக்கி தான் நீ வந்து லைஃப்பில் முன்னேறுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8000 mAh பேட்டரி இதோட ஹைலைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் 6.9 inch டிஸ்பிளே 28,000 லான்ச் பண்ணுறாங்க. சத்தியமாக சொல்கிற ப்ரைஸ் ஓவர் இந்த ஸ்பெக்குக்கு. ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இது ப்ரொமோஷன் பண்ணி தான் விற்க பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சவன் யாரும் இந்த ஃபோனை எடுக்கவும் மாட்டான், யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டான். ஸோ மற்றபடி இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெக்கு ஹைலைட் பார்த்திங்கன்னா 45 watts சார்ஜிங் அடாப்டர் உள்ளே வந்துடும். 25 watts வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்காமா. ஸோ 3 வருஷம் பேட்டரி வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதிகபட்சம் ஒரு நாள் தான். AMOLED டிஸ்பிளே தான். அவுட்டோர் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1800 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 7i கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ அந்த அளவுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் இந்த அதாவது ஒரு 15 ரூபா மொபைல்லேயே வாட்டர் ப்ரூஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் IP65 ஆமாம். எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. 28,000 மொபைலில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸே கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஃபோன் நான் கேட்குறேன். மெயினே வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸாக இப்போ எல்லாருமே பார்க்குற ஒரு ஸ்பெக்காகவே. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 6GB RAM 128 பார்த்தீங்கன்னா 25, 8GB RAM 128 பார்த்தீங்கன்னா 28 ரூபா. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா. SBI கிரெடிட் கார்டுக்கும் ஆக்சிஸ் பேங்க் கோட்டக்கும். ஸோ இவங்க டைப் வந்து அமேசான் தான், ஃப்ளிப்கார்ட் கிடையாது. Snapdragon 4 Gen 4 இதே 28,000 ப்ரைஸில் அதிக ப்ராசஸர் இருக்கிற மாடல் நிறைய இருக்குது. உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏமாந்து உள்ளே போய் எடுத்துடாத. பேக் கேமரா 50 கொடுத்துருக்கான். ஸோ 4 years சாஃப்ட்வேர் அப்டேட்டு, 6 years செக்யூரிட்டி அப்டேட்டு, அந்த டிவி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வர்றதான். ஒன்றும் பெருசாக எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதில் என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே கிடையாதுங்க 28,000 ரூபாய்க்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட் லான்ச் ஆகுது. பிளாக்கு, பர்பிள் அண்ட் ப்ளூ. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்தியாவில் ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்த கடையில் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெட்மி தான் சேல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரெட்மி வந்து நான் பிராண்ட். எல்லா ப்ரீமியம் கடையும் பார்த்திங்கன்னா விவோ, ஓப்போ, சாம்சங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை அதிகமாக சேல் பண்ணால் தான் கடைக்கு பயங்கர லாபம் வரும். இப்போ நீ ஒன்றும் இல்லை, OnePlus கேட்டு போவேன், நத்திங் கேட்டு போவேன். நீ கேட்டு போகிற 2 மாடலுமே செம்ம ஒர்த்து. எல்லா கடையிலையும் வந்துச்சுன்னு வையேன், விவோ, ஓப்போ, சாம்சங்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். சாம்சங் ஒரு ஆப்ஷனாகவே எடுத்துக்காது நண்பா. அது முதல்ல மாதிரி கிடையாது. சாம்சங் வந்து இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு அடாப்டர் வராது, அடாப்டர் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு சில கடைகளில் ப்ரொமோட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அடாப்டர் முதல்ல கொடுக்கல, இப்போ கொடுக்குறான். ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் கிடையாது, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் அதுக்குள்ளேயே உள்ளே போட்டான். ஸோ இதுதான் நண்பா ரெட்மி நோட் 17 இந்தியன் லான்ச்சோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது டோட்டலாக வேஸ்ட்டு தான். UFS 2.2 தான் கொடுத்துறான் எனக்கு தெரிஞ்சு. வெறும் அதுவும் இல்லாமல் மோனோ ஸ்பீக்கர் தான், டபுள் ஸ்பீக்கரும் கிடையாது, லவுடரும் கிடையாது. தயவு செஞ்சு இது எடுக்காதீங்க. ஃப்ளாப் மாடலு, ஒர்த்து கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ எல்லாம் தெரிஞ்ச மேதாவியை கூட இரு. இங்கே நான் ஒன்றும் பாட்டு பாடி யாரையும் சந்தோஷப்படுத்த வர கிடையாது. இல்லை நண்பா, ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ கூட நீ ஒரு பட்டை எடுத்து ப்ரீமியம் கடைக்குள்ளே போய் ஃபோன் எடு. எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க தெரியுமா? இன்சூரன்ஸ் போட்டுக்கிறியா, 1000 ரூபா பொருளை உங்கள்கிட்ட இஎம்ஐயில் வச்சுட்டு மீதி 500 ரூபாய் உங்கள்கிட்டயும், அதாவது டோட்டலாக அந்த பொருளோட காஸ்ட்டு 1000 ரூபா தான். அது 500 ரூபா உங்கள்கிட்ட இஎம்ஐயில் வச்சுக்குவான், மீதி 500 ரூபா வந்து உங்கள் கையில் வாங்கிக்குவான். கேட்டால் 1000 ரூபா பொருள் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொல்லி விற்பான். அதுக்கு 6 மாதம் வாரண்டின்னு கொடுப்பான். ஆனால் வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே வரும். ஸோ ஏமாந்துடாத, தயவு செஞ்சு ஃபோன் எடுக்கும்போது கவனமாக இரு. தெரியலன்னா அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். யாரும் 12ஆம் தேதி போய் மொபைல் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க.